கோல் அச்சீவர் ட்ரேடர்ஸ் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பண்ணிடுவோம். ஸோ அதை முடிச்சுட்டு நம்ம ஒரு ஃபார்மா ஸ்டாக்ஸை நம்ம அனாலிசிஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்டாக்கை இப்போ வாங்கலாமா அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கொடுக்குற இந்த வீடியோ, இந்த ஸ்டாக்கை பற்றிய உங்களுக்கு அனாலிசிஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இது கால்ஸோ டிப்ஸோ கிடையாது. நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நிஃப்டியை ஃபஸ்ட்டு அனாலிசிஸ் பண்ணிடுவோம். நிஃப்டி நேற்று உங்களுக்கு ஒரு நல்ல ரெக்கவர் ஆனிச்சு. ஃபஸ்ட் ஆஃப் ஒரு 15 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பாயிண்ட்ஸ் சம்திங்கில் டவுனில் இருந்துச்சு. அகைன் மறுபடியும் என்ன ஆயிடுச்சு, அப்சைடில் போயிடுச்சு. நல்ல ஸ்ட்ராங்கான ரெக்கவரி தான். கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட்ஸ்க்கு மேலே இங்கே பாருங்கள். அதாவது 23,215 அந்த ரேஞ்ச் வரைக்கும் அப்சைடில் போச்சு. நல்லா ரெக்கவர் ஆனிச்சு. ரெக்கவர் ஆகிட்டு அகைன் மறுபடியும் என்ன ஆயிடுச்சு, மறுபடியும் ஃபுல்லாகவே உங்களுக்கு கீழே இறக்கி விட்டாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வர்றதுக்கான பாசிபிள்ஸாக வெரி ஹை. அதாவது இந்த சப்போர்ட்டை உடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ நம்ம ஒவ்வொரு நேற்று வீடியோவிலையும் இதை தான் சொல்லியிருந்தோம். ஸோ இதை உடச்சி அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரைக்கும் கன்ஃபார்மாக வரும். பட் இங்கே கொஞ்சம் லேக் ஆகுது. ஆனால் உடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஓகே, இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியை பார்த்துருவோம். ஓகே, இப்போ பேங்க் நிஃப்டி நேற்று நிஃப்டியை போலயே பேங்க் நிஃப்டியும் அப்சைடில் உங்களுக்கு போச்சு. அப்சைடில் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு அங்கேருந்து அகைன் மறுபடியும் என்ன ஆயிடுச்சு, டவுன் தான் ஆயிருக்கு. உங்களுக்கு நிஃப்டிலையும் அதே தான், பேங்க் நிஃப்டிலையும் சேமாக தான் உங்களுக்கு ஒரே மாதிரியாக தான் நடந்திருக்கு. ஸோ அப்சைடில் கொண்டு போயிட்டு அகைன் இறக்கி விட்டாங்க. ஸோ இப்போது மறுபடியும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கீழே தான் வரப்போகுது. ஸோ நிஃப்டியை போலயே பேங்க் நிஃப்டியும் உங்களுக்கு டவுன் சைடில் தான் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ டவுன் சைடில் அப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த 47,888 உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அதாவது எதுக்காகனா நெக்ஸ்ட்டு கீழே நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி வந்து எது வரைக்கும் வரலாம் அப்படின்றதுக்கான டார்கெட்டு தான் இது. ஆல்ரெடி உங்களுக்கு இன்னும் இதை உடச்சிக்கிறதுக்கான பாசிபிள்ஸும் வெரி ஹை. ஓகே, இப்போ இதை வச்சு நீங்கள் வந்து வேறு ஏதாவது யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அது உங்களோட நாலேஜ் பர்பஸ்க்காக தான் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ இதை 4 ஹவர்லையும் நம்ம பார்த்துடலாம். 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக தெரியும். 4 ஹவரில் பாருங்கள், ஃபஸ்ட் ஆஃப் வந்து அப்சைடில் போச்சு, மறுபடியும் கீழே வந்துருச்சு. செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பேரிஷ் கேண்டில் தான். செகண்டு கேண்டில் ஃபஸ்ட்டு 4 ஹவர், நெக்ஸ்ட்டு ஒரு 2 ஹவர் சம்திங் இருக்கும் இல்லையா, அந்த கேண்டில் பாருங்கள் பேரிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பேங்க் நிஃப்டி நம்ம சொன்ன மாதிரியே 47,888 வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. உங்களுக்கு இது வந்து அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் தெரியுது பாருங்கள். இது வந்து லெஃப்ட் ஷோல்டர், இங்கே ரைட் ஷோல்டர் க்ரியேட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட டவுன் சைடில் வந்து நல்லா ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஆமாம், அது மட்டும் இல்லாமல் நம்ம இனிமேல் டெய்லி ஒரு 2 இன்ட்ராடே ஸ்டாக்ஸை நம்ம பார்த்துருவோம். ஸோ இந்த வீடியோவிலையும் நம்ம ஒரு 2 ஸ்டாக்கை பார்த்துருவோம். ஓகே, இப்போ நம்ம அந்த இன்ட்ராடே ஸ்டாக்கையும் 2 ஸ்டாக், அது எந்தெந்த ஸ்டாக்ஸ்ன்னு நம்ம அனாலிசிஸ் பண்ணுவோம். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம டாடா ஸ்டீல் வந்து இன்ட்ராடேக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? இப்போ நான் வந்து உங்களுக்கு 15 மினிட்ஸ் சார்ட் எடுத்திருக்கேன். 15 மினிட்ஸில் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நம்ம 5 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதாவது ஒரு என்ட்ரி உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து 5 மினிட்ஸில் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம்.
பட் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவோம்னா 15 மினிட்ஸில் உங்களுக்கு சேனல்லாம் ட்ராப் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் 5 மினிட்ஸில் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறதா பண்ணலாம். பட் நம்ம எடுத்துருக்கிறது இப்போ 15 மினிட்ஸ் ஷார்ட்டு தான். ஓகே, நேற்று முந்தா நாள் அதாவது 12ஆம் தேதி 13ஆம் தேதியிலேருந்தும் உங்களுக்கு டாடா ஸ்டீல் வந்து அப்சைடில் தான் போய்கிட்டு இருக்கு. ஒரு நல்ல ஃபாலை முடிச்சுட்டு அகைன் இப்போ மேலே போய்கிட்டு இருக்கு. ஓகே, இதை ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு டே சார்ட்டில் காட்டுறேன். இது அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் நிறையவே இருக்குது. ஓகே, நம்ம இப்போது டே சார்ட் வச்சுருக்கேன். உங்களுக்கு இங்கே பாருங்கள், இந்த சேனலில் தான் உங்களுக்கு டாடா ஸ்டீல் போயிட்டுருக்கு. இப்போது லாஸ்ட்டு இந்த சேனல் லாஸ்ட் 2 டேஸ் வந்து புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இன்னும் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா கூட கரெக்டாக இன்னும் இன்றைக்கும் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் நிறையவே இருக்குது. அதாவது 138 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ டே சார்ட்லேயும் இந்த ஸ்டாக் வந்து புல்லிஷில் தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நம்ம 15 மினிட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இது நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றதான் பார்க்குறோம். அதாவது இந்த ஸ்டாக் வந்து இந்த சேனலில் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கிறதுனால சேனலோட சப்போர்ட் இது. இந்த சப்போர்ட்லேருந்து உங்களுக்கு இந்த சப்போர்ட்டை உடைக்காத வரைக்கும் இந்த சப்போர்ட் வந்து வேல்யூ உடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கீழே தான் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஓகே, இந்த சப்போர்ட்லேருந்து அப்படியே இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகி அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் நிறையவே இருக்குது. அப்படி போணுச்சுன்னா நம்ம பையிங் போகலாம். ஓகே, டார்கெட் வந்து இந்த சேனலாக இருக்கும். நீங்கள் சேனல்லாம் ஒருவேளை நீங்கள் ட்ராப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சேனல்லாம் நீங்கள் ட்ராப் பண்ணிக்கோங்க. அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. இது ஒன்று தான். அகெயின் மறுபடியும் அந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிவிட்டு மறுபடியும் அங்கே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து டவுன் சைடில் வரலாம். அப்படியே அப்படி வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. ஏன்னா நேற்றுக்கு மாதிரியே நிஃப்டியில் அப்ஸ் ஆர் டவுன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, ஒரே ஒரு வாய்ப்பு என்னை பொறுத்தளவு டாடா ஸ்டீலில் நீங்கள் அப்சைடில் மட்டுமே போங்க. ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக ட்ரேட் பண்ண வேண்டாம். இதை நீங்கள் 5 மினிட்ஸில் எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்து பாருங்கள், இன்னும் கிளியராக தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்களா, ஆல்ரெடி ஒரு புல்லிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இன்னைக்கு நமக்கு மார்னிங்கில் உங்களுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இதுலேருந்து அப்படியே அப்சைடில் போணுச்சுன்னா நீங்கள் பைக்கு போகலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துருவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக் பஜாஜ் ஃபைனான்ஸ். பஜாஜ் ஃபைனான்ஸ் கிட்டத்தட்ட நம்ம டாடா ஸ்டீல் மாதிரியே அதே பேட்டர்ன் தான் உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த பேட்டர்னில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம 5 மினிட்ஸ் சார்ட்டு தான் எடுத்திருக்கேன். 15 மினிட்ஸில் நான் ஆல்ரெடி ட்ராப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் வச்சுருக்கிறது உங்களுக்கு 5 மினிட்ஸு. ஸோ இந்த 5 மினிட்ஸில் இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 12ஆம் தேதியிலேருந்து இருக்கிற 2 லோ கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 13ஆம் தேதியோட லோ உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். ஸோ அதிலிருந்து நீங்கள் 12ஆம் தேதியோட ஹையையும் ஆல்ரெடி 13ஆம் தேதியோட ஹையையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேனல் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பஜாஜ் ஃபைனான்ஸ்லேயும் அதே சினோரியா தான் நம்ம உங்களுக்கு ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இந்த சப்போர்ட் வேல்யூவாக இருக்குது அப்படின்னா இதை உடைக்காது. உடச்சிச்சு அப்படின்னா பேரிஷ் தான். ஸோ இது உடைக்காமல் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு. ஒரு 5 மினிட்ஸில் ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனோடனே நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கோங்க. எஸ்எல் வந்து கீழே வச்சுக்கோங்க. இந்த நேற்றையோட இந்த டவுன், அதாவது இந்த சேனல் இந்த லோவுக்கு கீழே நீங்கள் எஸ்எல் வச்சுக்கலாம். என்ன கேட்டால் ஆமாம், இந்த சேனலுக்கு கீழே ஒரு புல்லிஷ் கேண்டில் எடுக்கிறீங்களா, அந்த சேனலுக்கு கீழேயே நீங்கள் எஸ்எல்லை வச்சுக்கோங்க. எஸ்எல் வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை அப்படியே நீங்கள் மூவ் பண்ணலாம். உங்களுக்கு தொடர்ந்து இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேனல் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை இடையிலனா அப்படி சேனல் வரைக்கும் வர்றது கூட கொஞ்சம் ரிஸ்க்கு தான். இந்த 8492 உங்களுக்கு டார்கெட்டாக நீங்கள் ஃபஸ்ட்டு டார்கெட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், இதை ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வச்சுக்கலாம்.
இதுக்கு மேலேயும் இது அப்சைடில் போணுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக நீங்கள் ரன் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளில வந்துடலாம். ஓகே, அடுத்து நான் ஒரு ஸ்டாக்கை மட்டும் நம்ம ஷார்ட் டேர்முக்காக கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு பார்த்துருவோம். ஓகே, நம்ம இப்போ அந்த ஷார்ட் டேர்முக்காக நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் நாட்கோ ஃபார்மா. இந்த நாட்கோ ஃபார்மா உங்களுக்கு ஒரே நாள்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 20% வந்து கேப் டவுன் ஆகிருக்கு. ஸோ 1200ல் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருந்தது இப்போது 975ல் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் மோசமான ரிசல்ட்ஸை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரீசன்னால் இந்த ஸ்டாக்கை வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம டெக்னிக்கலாக பார்க்கும்போது இது ஒரு நல்ல ஸ்டாக்ஸ் தான். உங்களுக்கு ஒரு மிட் கேப் ஃபார்மாவில் மிட் கேப் ஸ்டாக்ஸு இது ஒரு நல்ல ஸ்டாக். மோசமான ஒரு ரிசல்ட்னால இந்த ஸ்டாக்கை அடிச்சிருக்காங்க. ஓகே, இந்த ஸ்டாக்கை நம்ம இப்போ எப்போ வாங்கலாம்? இப்போ உடனே போய் வாங்கிடலாமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் இன்னும் கீழே ஃபர்தர் ஃபால் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால நம்ம இந்த ஸ்டாக்கை இதோட ப்ரீவியஸ் லோ பாருங்கள். இதோட ப்ரீவியஸ் லோ இந்த 930. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு கிளியராக ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த ப்ரீவியஸ் லோவில் சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது ஒன்று. ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இதே சப்போர்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து டச் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் புல் பேக் ஆகிருக்கு. ஸோ கரெக்டாக இந்த ஸ்டாக்கு இந்த 968லேருந்து 930 இந்த ரேஞ்ச் வரும்போது இதுக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம். ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ என்னால் இன்றைக்கி இதோட ரிசல்ட்ஸை வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணணும்னு நினச்சேன், பண்ண முடியல. ஸோ இதோட ரிசல்ட்ஸை நம்ம சாட்டர்டே ஒரு பார்ப்போம். ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு இதை வந்து டெக்னிக்கலாக இந்த ஸ்டாக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல ஸ்டாக், அதாவது டெக்னிக்கலாக உங்களுக்கு நல்ல பையிங்கில் கிடைக்கிது, கம்மியான விலையில் கிடைக்கிது அப்படின்றப்ப இந்த ஸ்டாக்கை நம்ம வாங்கலாம். இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா உடனே இந்த ஸ்டாக் மேலே போகாது. ஒரு நல்ல ஸ்டாக் ஆனாலும் உங்களுக்கு பேட் ரிசல்ட்டால் அடிச்சிருக்காங்க. ஸோ டெக்னிக்கலாக இந்த சப்போர்ட்டில் வந்து அகைன் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஓகே, இன்னும் ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30 இன்னும் ஒரு 45 ரூபா கீழே டவுன் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.